ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தா தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து நம்ம தஞ்சை பெரிய கோவில் போயிட்டுருக்கோம். நம்ம ராஜராஜ சோழன் மன்னர் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலாம் போயிட்டுருக்கோம். வாங்க, இங்கே இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பைக்கில் போகும்போது நான் காட்டுறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டிலேருந்து பூதலூர்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் அண்ணி ஊருக்கு தான் வந்திருக்கேன். கோவில் ஷூட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். சரி வாங்க, இங்கேருந்து நம்ம பைக்கில் போவோம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சென்னையிலேருந்து நான் பைக்கில் வந்திருப்பேன். இப்போ இங்கே தான் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அந்த வைப்பில் வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கோவில் போய்ட்டு அங்கங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, நம்ம எல்லாமே ஒரு லாக்காக பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வேறு எதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, நம்ம எல்லோரும் போகிறோம். இங்கே நம்ம கூட யார் யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா பிரதர், மச்சான் வராரு, அண்ணன் பசங்க எல்லாம் வராங்க. இதை வ்ளாக் பண்ணுறோம். ஆக்சுவலி நீ காணும் பொங்கல் நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க. மாட்டு பொங்கல்லாம் கிராமத்தில் எப்படி இருக்காங்க, இந்த சிட்டியில் கூட அது மாதிரிலாம் பார்க்க முடியாது. சரி வாங்க கைஸ், நம்ம அப்படியே போகலாம். இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நம்ம அங்கே போய்ட்டு அங்கே உள்ள இதெல்லாம் வைப்லாம் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோம். நீங்கள் யாரும் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க, சூப்பரான வீடியோ நம்ம போவோம். வாங்க. மச்சான் ஓட்டுறாரு, மச்சான் பையன் இருக்காரு, பின்னாடி நம்ம அகிலேஷ் உட்காந்துருக்காங்க. கிளம்பிட்டோம். நம்ம பைக் இங்கே இருக்குது. இவங்க எல்லாம் பாருங்கள், எல்லாம் இருக்காங்க. இவங்க சமையல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை கிளம்பிட்டோம். வண்டி இந்த இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல். இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிட்டுருக்கோம். ஆண்டவே இப்போ எல்லாம் பார்த்துருக்கீங்க. எல்லாம் வைப்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு ஐயா எங்களை பேசியிருந்தோம், நல்லா பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. சரி, அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். இங்கே நம்ம தஞ்சாவூர் வந்தால் என்னென்ன நம்ம சுற்றி பார்க்கலாம், என்னென்ன பிளேஸ் இருக்குது, அது மட்டும் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் கொடுக்கணும். அவர் வாங்க நம்ம சந்திப்போம். நமக்கு கூட தான் இருக்கார். கைஸ், இப்போ தான் நம்ம வண்டியில் ஆல்ரெடி போயிட்டுருக்கும்போது ஐயா மீட் பண்ணோம். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஐயா சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் தஞ்சாவூரில் இருக்கிறேன். இந்த தஞ்சையை பற்றி உங்கள் சேனலிலே நீங்கள் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறீர்கள். தஞ்சை மாவட்டத்தை பற்றி, அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மீகத்தினுடைய திருக்கோயில்களை கண்டால் பலவிதமான கஷ்டங்கள், அதாவது சப்த கன்னிகள் போல நவகிரகங்களும் தஞ்சை மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. அதை ஒவ்வொன்றுமாக எடுத்து உங்கள் சேனலிலே அந்த ஆன்மீகத்தினுடைய போடுகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் காவேரி ஓடிக்கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றுமும் அது எந்தவித குறையில்லாமல் இன்றைக்கும் போனாலும் அந்த நந்தி தேவரை நீங்கள் பார்க்கலாம். முன்னால் அற்புதமாக நேற்று அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே தியாகராஜ சுவாமி திருவையாறிலே ஜீவ சமாதியாக அமைந்திருக்கிறார். அந்த இடமும் பார்த்தீங்கன்னா வருஷத்திலே ஒரு நாள் தை மாதம் அவருடைய கீர்த்தனைகளை பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதையெல்லாம் நாம் மறக்க முடியாது. அதே புண்ணியநல்லூர் மாரியம்மன் அது ரொம்ப ஃபேமஸ், எல்லாம் ராஜா காலத்திலே. அதே மாதிரி தஞ்சாவூரிலே நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்கிறது. அரண்மனை இருக்கிறது, தர்பார்கள் இருக்கிறது. இங்கே நம்மளுடைய அந்த பெரிய கோயிலிலே நீங்கள் சுற்றி வருவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். இன்று சுற்றுலா நீங்கள் வருவீர்கள் என்றால் தஞ்சாவூரிலே அற்புதமான ஒரு காட்சிகளை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கிரகங்கள், எல்லா கிரகங்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அத்தனையும் திருநள்ளார், நம்முடைய சூரியன், சந்திரன் எல்லாம் இந்த பக்கத்திலே அந்த ஒப்பிலியப்பன் கோயில், கும்பகோணத்திலே உங்களுக்கு போனால் நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக சுற்றுலா தலம். அதே மாதிரி நம்ம தஞ்சாவூரிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரிய கோயிலை பார்த்து கொண்டு இருக்கலாம். அதுக்கு பக்கத்திலே அதனுடைய அந்த 4 வீதிகளிலுமே பெரிய பெரிய உடைய கோயில்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு திருத்தலம். வெளிநாட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கி காணும் பொங்கல் கொண்டாடுகிறார்கள். அந்த காணும் பொங்கலை கொண்டாடுகின்ற பொழுது சூரக்கோட்டையிலே ரொம்ப அற்புதமாக வெளிநாட்டவர்கள் நடனமாடி அந்த பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு அற்புதம் நடைபெற்று கொண்டிருக்கிறதால் ஆன்மீகம் என்பது பெருகி வளர்கிறது. அந்த ஆன்மீகத்தை கட்டுக்கோப்பாக நம்மெல்லாம் வைத்திருக்கிறோம். நிறைய சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம் சொல்கிறார்கள். அது நம்ம ஜோதி டிவியில எல்லாம் பார்க்கிறோம். இருந்தாலும் கூட அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தஞ்சையிலே கிட்டத்தட்ட 5 ஆறுகள், காவேரியினுடைய கிளை ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி தரும் இடம் என்று சொன்னால் தஞ்சாவூர் பெரிய கோயில் என்பதை சொல்லி அந்த அன்பார்ந்த ஆன்மீக சான்றோர்களுக்கு நம்முடைய இந்த சேனல் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. எனக்கே அவ்வளோ விஷயங்கள் தெரியாது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக தஞ்சாவூர் வாங்க. தஞ்சாவூர் வந்தீங்கன்னா அவ்வளோ சுற்றி பார்க்க இடம், அவ்வளோ இடங்கள் இருக்குது. ஐயா சொல்கிறது நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இவர் சொல்லுவது எனக்கே நிறைய இடம் போகணுன்னு தோணுது. நிறைய இடம் நான் போய் பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்கள் கூட வீடியோ எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இப்போ நம்ம தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். தஞ்சாவூர் பைக் பார்க் பண்ணிட்டோம். பைக் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி காணும் பொங்கல்ன்றதுனால பயங்கர பிஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர க்ரௌடாக இருக்குது. சரி, நான் இருக்குன்னு நினச்சேன். சரி, பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குது. நான் என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறேன், வீடியோ பாருங்கள். இருங்க கைஸ், இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 1-1:30 இருக்கும். சரியான வெயில், ஆனால் ஒன்றும் தெரியல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பயங்கர பனிக்கிறனால ஒன்றும் தெரில. பாருங்கள், இன்றைக்கி காணும் பொங்கல் செம்ம க்ரௌடு, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாக தான் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ரீச் ஆகிட்டோம். அங்கே பைக் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே தான் போகிறோம். சரி வாங்க, அப்படியே மக்களை பயணித்து உள்ளே என்னென்ன விஷயங்கள், நல்ல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அது ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் தரேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துவிட்டோம். சரியான வெயில். நம்ம கூட யார் எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிரதர் இருக்கார், மச்சான் இருக்கார். ஆல்ரெடி தெரியும், உங்கள் அண்ணன் பையன். இவர் குட்டி மச்சானோட பையன். அவர் வந்திருக்காரு. என் கூட சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டோம் வெயிலில். சரி வாங்க, நம்ம உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் வீடியோவை. கைஸ், நம்ம வந்துவிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. என்ன மாதிரி கட்டியிருக்காருங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் இந்த இது பார்த்தீங்களா, இது நெகிழியாம். இது நம்ம எதிரிங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ளே ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்பயே கட்டி வச்சுருக்காங்க. இதில் இது ஃபுல்லாக இதுதான் நீர்வீழ்ச்சி தான். தண்ணி கிடக்கும். தண்ணி முதலெல்லாம் வேறு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. பிரமிப்பாக இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். நம்ம மேலே நிற்கிறோம், ஆனால் இப்போ தான் இது கட்டியிருப்பாங்க. அவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ பள்ளமாக இருக்குது. எதிரிங்க யாரும் உள்ளே எதிரி குதிக்காமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க. ஆமாம், இதுக்குள்ளே முதலெல்லாம் இருந்திருக்கான். சரி கேஸ், வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம அப்புறம் திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இப்போ உள்ள இதில் காட்டுறேன். கைஸ், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். பாருங்கள், ஆல்ரெடி 2-3 டைம் வந்திருக்கேன். இருந்தாலும் இங்கே காணும் பொங்கல்ன்றதுனால க்ரௌட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஏங்கப்பா, என்ன ஹைட்டுங்க. சரி வாங்க, இதோட வரலாறு சும்மா ஒரு என்ட்ரி மாதிரி பார்த்துட்டு நம்ம போயிடலாம். பாப்பா, இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கலாம். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 3லேயும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டுருக்காங்க.
நீங்கள் வந்து அந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். திருவாசம் 1 2 3 4 5 அங்கே இருக்குது. இது ஆக்சுவலாக இந்திய தொல்லியல் துறை. இவங்க வந்து இதோட திருவாசம், கேரளாக்கான திருவாசம். இதை பார்த்து நீங்கள் இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இந்த கோவிலை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக வந்தாச்சு, என்ட்ரி ஆகிட்டோம். பாருங்கள் என்ன அளவு கட்டியிருக்காருங்க ராஜராஜ சோழன். அப்பா கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஸ்லீப்பர் வெளியே ஒன்றா விட்டுருலாம். இங்கே ஸ்லீப்பரு நம்ம திங்ஸ் வேணால் நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், இவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல. இன்னும் பிரமிப்பான விஷயம்லாம் இருக்குங்க. என்ன மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காணும் பொங்கல் இல்லையா, அதனால் வந்து நிறைய பீப்புள் வந்திருக்காங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். உள்ளே போயிட்டோம், வாங்க அது உள்ளே போயிட்டுருக்கோம். உங்களுக்கு யாரும் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்க வேண்டிய அவ்வளோ இடங்கள் நமக்கு இருக்குது. கைஸ், இதோட பேக் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஓ செம்மையாக இருக்குங்க. கைஸ் வந்தாச்சு பாருங்கள். நம்ம ராஜராஜ சோழன் அவர் கட்டின கோவில். நம்ம ஆல்ரெடி உள்ளே ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். எல்லாம் வந்து ஃபாரின் பீப்புளெலாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நான் உள்ளே வந்து நிறைய எக்ஸைட்டான இதெல்லாம் காட்டுறேன். இதோட வரலாறு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் நம்ம ஃபாரின் பீப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ராகு பகவான், இவங்க வந்து ராகு பகவான் பார்த்துக்குங்க. உள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை தான் இவரை தான் கும்பிடணும். உங்களுக்கு தெரியுது பரவாயில்ல. நம்ம இங்கே நடை அடிச்சிட்டாங்க. அதான் 1 மணி க்ளோஸ்னாங்க. நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி. ஆனால் வெயில் அடிக்குது. பட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடை வந்து 4 மணிக்கு திறப்பாங்க. நீங்கள் 1 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துடலாம். அதை விட்டுட்டிங்கன்னா வந்து 4 மணி தான். நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். சரியாக நின்னா பிரமிப்பாக கட்டியிருக்காங்க பாருங்கள். பேக் வியூ உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காணும் பொங்கல் இல்லைங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. தஞ்சாவூர் மக்களே எல்லாருக்கும் ஒரு ஹாய். சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கைஸ், இதுதான் நம்ம நந்தீஸ்வரர். இந்த நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் வந்து நம்ம கட்டியிருக்காங்க. எப்படி வடிவமைச்சிருக்க முடியல, ஒரே கல்லில் பண்ண முடியுமா? வேர்ல்டுலே நம்பர் 1 நந்தீஸ்வரர் இவர் தான். இவ்வளோ பெரிய சைஸ் எங்கேயுமே கிடையாது. பார்த்துங்க. எனக்கு பாருங்கள், அவருக்கு ஒரு செல்லு கொடுங்கப்பா. ஒரே கல்லில் கட்டிருக்காங்க. இப்போ எப்படி வடிவமைச்சிருப்பாங்களா, சூப்பர். பாரம்பரியமான கோவில் தஞ்சாவூர் கோவில். பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில். 1003 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1010 முடித்தாங்களாம். 7 வருஷத்தில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காரு ராஜராஜ சோழன். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய கிரைனைட் கல் தான் கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்கிறேன். ஏன்னா தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்மங்க, சூப்பர். ரைஸ் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். சரியான வெயில் வேறு. 2 மணிக்கு வந்தோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போய் நடந்து தான் சுற்றி பார்க்கணும். அதனால் கொஞ்சம் கோவிலுக்கு வந்தால் உடனே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள்லாம் உட்காந்துட்ருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக போய்ட்டு உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். மறக்காம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ் இங்கே பாருங்கள், இது வந்து அந்த காலத்து பெயிண்டிங்கு எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஓவியத்தை சூப்பராக இருக்குல்ல. சரஸ்வதி அன்னையார் கையிலே வரைஞ்சிருக்க பாருங்கள் ஓவியம்.
கைஸ் சரியான இதுங்க. டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் சுற்றி பார்க்கலாம். சோழ மன்னர் வாவ் சூப்பருங்க. சரி வாங்க, அதோட வரலாறு வந்து நம்ம அப்படியே ஒவ்வொன்று 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். கைஸ் இப்போ எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே ஒன்று வரலாறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு டெம்பிள் நிற்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன். ஆக்சுவலாக வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து நம்ம ஒரு போருக்கோ எங்கேயோ போகும்போது இந்த அம்மா வணங்கிட்டு தான் அந்த போருக்கே போகிறான். திருப்பி வந்து வணங்குறாங்க ஒரு வரலாறு சொல்லுது இந்த வாராகி அம்மன் கோவில். கைஸ் பாருங்க. மாமாட போட்டா அப்படி எடுக்கிறேன். எவ்வளோ போட்டோ பாருங்க எனக்கு. கைஸ் செம்ம வைப்புங்க. உண்மையிலே வந்து இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குன்னு நினைக்கல. இல்லை இந்த கோவிலெலாம் பார்க்கும்போது அவ்வளோ வரலாறு, அவங்க எப்படி கட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாகவே இருக்குது. நீங்கள் யாரும் டைம் கிடச்சா கண்டிப்பாக வாங்க, வந்து இந்த விஷயத்தெலாம் சுற்றி பாருங்கள். அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். நமக்கு ஃபுட்டு வேணாலும் நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் மூலம் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸும் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி காணும் போனங்கள்ன்றதுனால வந்து அவ்வளோ வைப்பாக இருக்குது. கூட்டம் ஆக்சுவலாக வந்து நடை சாத்திட்டாங்க, அதனால் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. சில பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நடைக்கோசரம் திறக்கிறதுக்கோசரம் உட்காந்துருப்பாங்க. 4 மணிக்கு திறக்காங்க. சரி நம்மளும் அதுக்கு டைம் கிடைக்கிற ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்குள்ளே அந்த வரலாறுலாம் நான் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். வாங்க. கைஸ் அப்புறம் வந்து இந்த கோவிலில் சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறேன். கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். எல்லாமே வந்து வரலாறு வந்து தமிழில் எழுதியிருக்காங்க. தமிழில் எழுதியிருக்காங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மதில் சுவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப மிராக்கலாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில், எப்படி கட்டியிருக்காருன்னு பாருங்களேன். சரியான பிரமிப்பாகவே இருக்குது. இப்போ நான் கிட்ட போய் கிளியராக காட்டுறேன். அந்த கல்வெட்டை எப்படி செதுக்கிருக்காங்க பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. வாங்க நான் காட்டுறேன். கைஸ் பாருங்கள், உங்களுக்கோசம் நான் மேலே ஏறி நான் எடுக்கிறேன். நீங்கள் இந்த கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நான் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. ஒரு சோழ மன்னர் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து
இருங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் வந்து கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ தரேன். நம்ம மேலே ஏறி நின்றுட்டுருக்கோம். இதை பாருங்க. கைஸ் பாருங்க, சரியான வைப்புங்க. கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 தான் ஆகுது. தமிழர் திருநாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வராங்க. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். சரி வாங்க நம்ம போயிட்டு கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். தமிழில் போடு. ஏது பக்கத்து படித்து படுத்து ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இப்போ வந்து நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். எந்த நம்ம கல் கோபுரமாக இருந்தாலும் ஃபுல் பார்த்திங்கன்னா கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து வேலை பார்த்துருப்பாங்க, அதனால் வந்து அவங்க பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கோவில் கட்டினாங்க இல்லையா, கட்டும்போது வந்து இங்கே வந்து எல்லோரும் வந்து வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க. அவர் ராஜராஜ சோழன் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கோவில் கட்டினா என் பேர் மட்டும் இங்கே நிலைக்கக்கூடாது, அதில் சின்ன சின்ன வேலை பார்த்தவங்களோட பேரும் அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காராம். செம்மையாக இருக்குல்லங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 1003 தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 1010 வந்து இந்த கோவில் கட்டி முடிச்சிட்டாங்க. 7 வருஷத்தில் வந்து இந்த கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இது நான் ஆக்சுவலாக வந்து நான் படித்து தெரிஞ்சது தான். கிரைனேட் கல் தான், கிரைனேட் கல் மூலியமாக தான் எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக புதுக்கோட்டையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க. 80 மைல்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இருக்குது, நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக நம்ம வந்து வண்டியில் கிண்டியில் நம்ம எடுத்து வரலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி 80 மைல்லேருந்து தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ பாருங்கள், ஒவ்வொரு கல்லையும் வெட்டி செதுக்கி எடுத்து வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள். அதெல்லாம் உண்மையிலே வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து பிரமிக்க வேண்டிய, நம்ம சொல்லும் போதே இதெல்லாம் பிரமிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட மேல் இருக்குது பார்த்திங்களா, மேலே ஒரு இது இருக்குது காட்டுறேன் பாருங்கள். இந்த அதோடய வெயிட்டு மட்டுமே பார்த்திங்கன்னா 80 டன்னுன்னா பார்த்துங்க, அது எப்படி கட்டியிருப்பாங்க, அது எப்படி மேலே ஏற்றிருப்பாங்க. ரொம்ப பிரமிக்க விஷயங்க. அந்த கோவிலெலாம் வந்து அவ்வளோ ஆச்சரியங்கள் சுவாரஸ்யங்கள் வந்து அவ்வளோ இருக்குது இந்த கோவிலில். கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் இங்கே எங்கன்னா வந்தீங்கன்னா தஞ்சாவூர் கோவில் வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 80 டன்னில் வந்து நம்ம அது கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யானைப்படை வச்சு தான் நம்ம வந்து கட்டியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து வெளிநாடுகள் வந்து அவர் ஆக்சுவலாக வெளியில் போய் பார்த்துருக்காரு. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா புத்தர் சிலை இருந்திருக்கான். புத்தர் சிலை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டிருக்காரு, என்ன இந்த ஊரில் வந்து புத்தர் சிலைலாம் வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு போயிருக்காரு. அப்புறம் காஞ்சிபுரத்தில் வந்து கைலாசநாதர் கோவில் போயிருக்காராம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச படித்த விஷயங்கள் தான், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கைலாசநாதர் கோவிலுக்கு போயிருக்காராம். அங்கே பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம தஞ்சாவூரில் இது மாதிரி கட்ட முடியல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி அவர் முடிவெடுத்தது தான் இன்றைக்கி வந்து நம்ம 1000 வருஷம் தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கி பிரமிச்சு நம்ம நிற்கிறோம். நம்ம வரலாறு பிரமிச்சு நிற்கிற விஷயம் தான் இந்த 1000 வருஷம் கழித்து அவ்வளோ பெரிய சிவன் சந்நிதியை வந்து அவர் கட்டியிருக்காரு. இதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்தது தான். ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லாம் 1000 வருஷத்துலாம் இப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ உழைப்பு இருக்கும் பார்த்தீங்களா இந்த கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் எந்த கோவில் போனாலும் எந்த இது போனாலும் ஒரு கோவில் எடுத்திங்கன்னா அதோட மூலஸ்தானம் இருந்தாலும் வெயில் அடித்தா கீழே வந்து தரையில் தெரியும். இப்போ நானே நிற்கிறேன், என் தரை உங்களுக்கு தெரியுது.
ஆக்சுவலாக இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பாருங்கள், ஆக்சுவலாக வெயில் அடிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல கூட அது நிழல் படவே இல்லை. பாருங்கள், எங்கேயாவது நிழல் இருக்கா பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பிரமிக்கக்கூடிய விஷயங்க கைஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாறு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிருக்கேன். இருங்க, இது என்ன ஒன்று எழுதியிருக்காங்க, என்னென்னு உங்களுக்கு. இது வந்து முருகர் கோயில்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து நமக்கு வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்கன்னா அது கோயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த தொல்லியல் துறையில் வந்து சூப்பராக வந்து அது எடிட் பண்ணி. இப்போ நம்ம முருகர் கோயில் போகிறோன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சான்ஸே இல்லைங்க, சூப்பர். இவ்வளோ விஷயம் இருக்குது கேஸ், நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். சரி காய்ஸ், வாங்க நம்ம முருகர் கோயில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு. வயசு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோபுரமும் அவ்வளோ அழகாக வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. சிலது பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருப்பாங்க. வேறு லெவலுங்க. கைஸ் பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. மேல் தூரத்தையும் காட்டுறேன். கைஸ் காட்டுறேன் பாருங்கள். கோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ சிற்பங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்கியிருப்பாங்க. சான்ஸே இல்லைங்க. பாருங்க, கைஸ் இது யார் நினச்சி பயப்படாதீங்க, அண்ணன் பையன் தான். அவர் ஒரு ஷார்ட் எடுக்க சொன்னார், எடுத்துருக்கோம். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குங்க, சான்ஸே கிடையாதுங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் நைட்டில் வந்தால் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா கேட்டிங்கன்னா லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நைட்டு வந்து சும்மா சூப்பராக இருக்கும் எப்போவுமே. சரி, நம்ம இன்னொரு டைம் வரலாம். சரி, இது எடுக்கணும் தான் வந்தேன். சரி, நம்மளுக்கு டைம் கிடச்சிது. 4 மணிக்கு வந்து சன்னிதானம் ஓப்பன் பண்ணுறாங்களாம். சரி, அதையும் நம்ம பார்த்துட்டு கைஸ் இப்போ வந்து எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு இங்கே வந்து இங்கே தஞ்சாவூரில் என்னென்ன ஃபேமஸ்ஸு, இந்த கோவில் என்ன நம்ம எல்லாம் சுற்றி பார்ப்போம். என்னோட சேர்ந்து நீங்கள் பாருங்கள். நாங்கள் வெளியே வந்துட்டோம். திருப்பி வந்து சைன் காட்டுறோம் பாருங்கள்.
கைஸ் இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஈவினிங் டைமில் வந்து க்ரௌடு பயங்கரமாகவே இருக்குது. ஊர் கட்டுங்க எவ்வளோ ப்ரோ? 20 ரூபா. நீங்களாம் இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி வந்தால் கிடைக்கும். வாங்கிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கங்க. சரியான கூட்டங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வர்றது. பாருங்கள் சரியான கூட்டம், சூப்பர். கைஸ் இப்போ வந்து எல்லாம் சுற்றி பார்த்துருப்போம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நிறைய ஏரியா கவர் பண்ணி காட்டினேன். அதில் தஞ்சாவூரில் ஃபேமஸான தலையாட்டு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷாப்பில் போய் தான் நம்ம இங்கே என்னென்ன பொம்மை இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பாம்பே ஸ்வீட்னு ஒரு இது இருக்கான், கடை இருக்கான். சரி, அதையும் போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் மெயின் முக்கியம். நிறைய வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். சரி, நம்ம நாளைக்கு போய்ட்டு இன்னொரு இடத்துல வந்து ஷூட் பண்ணுறோம். சரி, நீங்கள் யாருன்னா புதுசாக அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை. கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போய் நம்ம மற்ற வீடியோவில் நம்ம ஷூட் பண்ணுறோம். ஒன் செகண்ட் திருப்பி அந்த க்ரௌடை காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பயங்கர கூட்டம் சொன்ன பார்த்தீங்கன்னா, காணும்போது சரியான கூட்டம். நான் சாமி பார்த்துட்டு வந்தேன். 1 hour எனக்கு ஆச்சு. குறைஞ்சபட்சம் 40 minutes ஆச்சு நான் உள்ளே போய்ட்டு வெளியே வரதுக்கு. திருப்பியும் காட்டுறேன் கூட்டம் பாருங்கள். வீட்டுக்கு போய் ஊதிப்போம். கைஸ் பாருங்கள், இது வந்து பைக் பார்க்கிங் பண்ணுற இடம். ஆக்சுவலாக வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்டாக வந்து பைக் கார் எல்லாமே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். பைக் 5 ரூபா தான் எனக்கு வாங்கினாங்க. பரவாயில்ல, குட் சர்வீஸ் தான். நம்ம வெளியே வந்துவிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக் ஏரியா. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா பைக் கார் எல்லாமே நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். கைஸ் தஞ்சாவூர் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ராஜராஜ சோழன் அவரோட சிலை ஒன்று இருக்கான், அதான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பட்டத்தாசி கைஸ் அவரோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்து படிச்சுக்கங்க, உங்களுக்கு எடுத்து போடுறேன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். வாங்க, அப்படியே இங்கே எல்லா ஐட்டம்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். அம்சம் காட்டுறேன் பாருங்க கைஸ், நம்ம ராஜராஜ சோழன். கைஸ் இப்போ வந்து வந்தாச்சு, எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. நம்ம ரொம்ப ஃபேவரட்டான தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை, அதிலே நிறைய வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். தம்பி ரேட்டு சொல்லு, எது இதெல்லாம் எவ்வளோ? ஸ்டார்டிங் 350 ரூபாலாம். ஜோடி 650, இது 750. இதெல்லாம் 650. இது 650, 750. இது 1100 ரூபா, இது 1200. இதெல்லாம் 1100 ரூபாவா? இது ஓகே ஓகே ஓகே. சிங்கிள் 650. இது வந்து 650 ரூபா. ஓ, சொல்லி ஜோடி அப்படியேவா? ஆமாம், 250 ரூபா. கைஸ் இது பாரம்பரியமான தலையாட்டி பொம்மையா? இது ஜோடி வந்து 250 சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கு. இது வந்து எவ்வளோ? 250. கைஸ் இது வந்து ரெண்டு பீஸ் வந்து 50 ரூபா சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பை பண்ணிக்கிங்க. நம்ம சோழன் சிலையை அந்த லைன்லேயே ஃபஸ்ட்டு கடை அக்கா கடை தான். எல்லாம் ரேட்லாம் பார்த்துருப்பீங்க, ஜென்னினான ரேட்டு தான். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பை பண்ணிக்கிங்க. ஓகே, வாங்கிட்டீங்களா? அவ்வளோதானே.